வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் வாட்ச் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேர் வந்து கலர் ஃபிட் பல்ஸ் கோ பஸ்ன்னு பேர் போட்டிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த வாட்சில் என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்க, சிறப்பாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, அப்புறமா இதோட ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, பேக்கப் எந்த மாதிரி நிற்கிது, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக பேப்பர் ஒர்க்ஸ் தான். பேப்பர் ஒர்க்ஸை தவிர நாய்ஸோட பிராண்டட் ஸ்டிக்கர் தந்திருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை தவிர ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி தான் தெரியுது. அப்புறமா உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிடலாம். இந்த வாட்சை தவிர இந்த வாட்சுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் ஒன்று வருது. மேக்னெட்டிக் டைப்பில் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. நண்பா, இனி உங்களுக்கு வாட்சை பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வாட்சோட லுக்கை பாருங்கள். சுற்றியும் காமிக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 1.69 இன்ச்சில் டிஎஃப்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. கரெக்டான அளவுப்படி பார்க்க போனால் 1.69 இன்ச்சு, தோராயமாக சொல்ல போனீங்கன்னா 1.7 இன்ச்சு சொல்லிக்கலாம். ப்ளூடூத் காலிங் இருக்குது. இந்த வாட்ச் மூலிமா நீங்கள் ஃபோன் கால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் இருக்குது. அப்புறம் கால்ஸு, எஸ்எம்எஸ், குயிக் ரிப்ளை இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா கால்ஸ்ன்னு வரும்போது ப்ளூடூத் காலிங் இருக்கிறனால அந்த ப்ளூடூத் பேரிங்கில் வந்து இது எனேபிள் ஆகிரும் எல்லாமே. அப்புறம் மல்டி ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. 5 நாள் பேக்கப் கொடுத்துச்சு, பக்காவாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் பேக்கப் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 5 நாள் பேக்கப் கொடுத்துச்சு. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் தான், IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ் மானிட்டர். அப்புறமா இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நண்பா, இனி உங்களுக்கு வாட்ச் ஆன் பண்ணியே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. வாட்ச் ஃபேஸில் கொஞ்சம் வெரைட்டி காட்டியிருக்காங்க. வெரைட்டி மீன்ஸ் சின்ன சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் பிரியர்களாக இருந்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. அதில் அதாவது அந்த டைப் வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, எவ்வளோ கலோரி பேர்ன் பண்ணியிருக்கீங்க, அந்த அப்டேட் வாட்ச் ஃபேஸ்லேயே வந்துடும். தென் இப்போது நார்மல் யூஸர்னால் வெதர் அப்டேட் பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு வாட்ச் ஃபேஸ். அப்போ முள் சுற்றுற மாதிரி இந்த மாதிரி சின்ன மாடிஃபிகேஷன் அது வாட்ச் ஃபேஸில் கொண்டு வந்திருக்காங்க. தென் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் வருது. லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரேட்டு, பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் இந்த மாதிரி விஷயங்கள் வருது. அப்புறம் கீழே இருந்து மேல் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. மெயினான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதில் தந்திருக்காங்க. ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்வைப் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் மானிட்டர், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் டெடிக்கேட்டடாக மெனுக்குன்னு சொல்லிட்டு அந்த க்ரௌன் பட்டன் தந்திருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. அங்கே நாய்ஸ் ஹெல்த் இருக்குது, நாய்ஸ் பஸ் இருக்குது, கிளாக்கு, ஒர்க் அவுட்டு, அப்புறம் ஸ்போர்ட்ஸு, நிறைய வெரைட்டி ஆஃப் மோட் தந்திருக்காங்க ஸ்போர்ட்ஸில். அப்புறம் ரிமைண்டரு, அப்புறம் ஃபோனோட மியூசிக் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். வெதர் அப்டேட்டு தனியாக தந்திருக்காங்க. அப்புறம் வாட்ச் ஃபேஸ் நான் முன்னாடி காமிச்சது தான், அதுதான் அதில் வருது. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் பிரத்யேகமாக தந்திருக்காங்க, ஸ்டாக்ஸ். இது இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்னங்கிறது தெரியும். முன்னாடி வந்து கொரோனா வந்த டைமில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறமா ட்ரிங்கிங் வாட்டர்னு கொண்டு வந்தாங்க. அது நல்ல விஷயம் தான். நான் அதை சில வாட்சில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரெண்டிங் வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான். அப்போது டெய்லி வந்து ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட அதாவது எப்படி போயிட்டுருக்கு மார்க்கெட், இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் பார்க்கலாம். மார்க்கெட் அப்பில் போகுதா லாஸில் போகுதாங்கிறத அதுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக ஆப் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் ஃபோன் காலிங் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைவாக வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். அது இல்லை கட் பண்ணி விட்டுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கூட நீங்கள் பேர் பண்ணும்போது, அதாவது ப்ளூடூத் காலிங் சொல்லுவாங்க, அந்த வசதி இருக்குது. அதுக்கப்புறமா செட்டிங்ஸில் போனீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பேசிக்காக ஒரு செட்டிங்ஸில் என்னென்ன வருமோ அதுதான் இருக்குது. ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை பொறுத்த மட்டும் ஸ்டாக்ஸ். அப்புறம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் பட்ஜெட்டில் தராங்க. 5 நாள் பேக்கப் பக்காவாக கொடுக்குது. ரேட் படி பார்க்கும்போது இன்னும் நம்ம மார்க்கெட்டில் வாட்ச் வரப்போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறதாக இருந்தாலும் சரி தான். க்ளூ கொடுத்துட்டேன். இல்லை இந்த வாட்ச் தான் வேணும்னா நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வாட்ச் தேவைன்னா நான் நல்லாயிருக்கு, இந்த வாட்ச் தேவைன்னா லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்சுக்கு டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது ப்ராப்ளம் கிடையாது.
இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த வாட்சை பற்றி உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இதை தவிர வேறு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது, இவ்வளோ தான் இருக்குது. இந்த வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஓப்பனாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க நண்பா. நீங்கள் கமெண்ட் பெட்டியில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கருத்தில் எடுக்கப்படும். ஸோ நிறைய பேர் கேட்ட விஷயத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அது வந்து அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.